இணையதள மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அரசியலமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய சமூகத்தை கூறுபடுத்துகிற காரணிகளாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலிட்டவற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கிற பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்கிறோம். சமயம், சாதி, இனம், பிறப்பிடம், மொழி, சமூக அந்தஸ்து என்றெல்லாம் நிறைய வேறுபாடுகள் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றன. எனவேதான் இவற்றை களைந்தால்தான் சமத்துவம் சாத்தியம் என்பதை அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக உணர்த்த காரணத்தினாலேயே இவற்றையெல்லாம் எந்த காரணத்திற்காகவும் இவை ஒருவர் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். காரணம், ஆண்டுகள் பல நூற்றாண்டுகளாய் நாம் சந்தித்த இடர்பாடுகளுக்கு, துன்பங்களுக்கு காரணம் இந்த வேறுபாடுகள் தான். எனவேதான் புதிய நாட்டில், சுதந்திர நாட்டில், இந்தியாவில் இந்த வேறுபாடுகள் இன்னும் மனித உரிமை மீறல்களுக்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கரும் அவரோடு இணைந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களும் இவற்றை பட்டியலிட்டிருக்கிறார்கள். எனவே சமயத்தினால் வருகின்ற வேறுபாடுகள் களையப்பட வேண்டும், சாதியினால் உருவாகின்ற ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும், பிறப்பிடத்தினால் உருவாகின்ற வேற்றுமைகள் களையப்பட வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சமூக அந்தஸ்து. பொதுவாகவே நாம் வாழுகிற சமூகம் ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகம், அது எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தில் ஒருவர் உயரே இருக்கிறார், மற்றவர்கள் கீழே இருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய அம்சம். எல்லா நிலைகளிலும் நாம் பார்க்க முடியும். கல்வியில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் உயர்கல்வி, அதைவிட உயர்கல்விக்கு செல்கிறார்கள். பெரும்பாலான ஏழைகள் இங்கே போதுமான அளவு கல்வி கற்க முடியாமல் கல்வியில் தங்களுக்கு சொந்தமாக்க முடியாத காரணத்திற்காகவே அவர்கள் வெறும் கூலி தொழிலாளிகளாக மாறி போய்விடுகிறார்கள். அது சமூக அந்தஸ்து. சமூக அந்தஸ்தை தீர்மானிப்பதாக இருப்பதெல்லாம் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற சமூக அந்தஸ்து. பொருளாதாரம் வலுப்படுவதற்கான காரணம், ஏற்கனவே நிலம் அவர்களிடம் இருக்கிறது. 30 கோடிக்கும் அதிகமாக நிலமற்ற விவசாய கூலிகளை கொண்டிருக்கிற நாடுதான் இந்தியா. எனவே நிலம் உடையவர்கள், நிலச்சுவார்ந்தார்கள், ஜமீன்தார்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், நிலத்தை தங்களுக்கு சொந்தமாக வைத்துக் கொண்டவர்கள் அந்தஸ்திலே உயர்ந்து போனார்கள். அந்த நிலம் இல்லாததால், சொந்தமாக இல்லாததால், அந்த நிலத்தில் உழைக்கக்கூடிய வரும் கூலிகளாகவே இருந்த பெரும்பான்மையான மக்கள் சமூக அந்தஸ்திலே கீழே தள்ளப்பட்டார்கள். இதுதான் பிரச்சனை. என்றைக்கு காணி நிலம் மீண்டு பாரதி பாடியதற்கு காரணம் அதுதான். ஒருவனுக்கு சொந்தமாக கொஞ்சமாவது தான் பிழைப்பதற்கு உரிய அடிப்படையை உருவாக்குகின்ற ஒரு வீடு கட்டுவதற்கான நிலம், கொஞ்சம் உழைத்து பிழைப்பதற்கான நிலம், இவை இல்லாத பொழுது மனிதம் அங்கே மறக்கப்படுகிறது. இறுதி வரையிலும் யாரோ ஒருவர் கடுமையாக இருந்து செத்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. எனவே நம்முடைய குரல் யாருக்காக ஒலிக்க வேண்டும்? ஏறக்குறைய 30 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற இந்த நிலமற்ற விவசாய அல்லது வேறு விதமான கூலி தொழில் செய்கிற நம்முடைய உறவுகளுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவை ஒரு சமமான தேசமாக, ஓரளவு சமத்துவம் நிரம்பிய தேசமாக உருவாக்குவதற்கான அடிப்படை. எனவே சமூக அந்தஸ்தின் பெயரால் சட்டத்தின் முன் நீதி மறுக்கப்படுவதோ, சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதோ கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இங்க கேஷுவலாவே நம்ம எல்லாரும் சொல்ற விஷயம் தானே இல்லையா? நீதி பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவாங்க, சமூக அந்தஸ்து எப்படி தீர்மானிக்கணும்னா பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வார்கள். இங்க இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிற நீதித்துறையில் யாருக்கு நீதி கிடைக்கும் சொல்லுங்க? யாருக்கு உயர்கல்வி கிடைக்கும்? யாரால் லட்சங்களை கொட்டி கொடுக்க முடியுமோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். யாருக்கு நீதி கிடைக்கும்? யாரால் நீதியை விளைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கும். நல்ல நீதிபதிகள், நல்ல தீர்ப்புகளை வழங்கி இந்த சமூகத்தை வாழ வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் கிறிஸ்தவர்களுடைய பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒட்டகத்தை விட்டு விட்டு கொசுவை வடிகட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய இந்த சட்டம் இந்த வலையில ஒட்டகம் தப்பிச்சிருது.
கொசுக்கள் மாட்டிக்கொள்ளுகிறது. இதான் அது. எனவே இங்கே ஒருவருடைய வாழ்வை சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதை தீர்மானிக்கிற காரணிகளில் சமூக அந்தஸ்து முக்கிய இடம் பெற்று அதை அம்பேத்கர் விரும்பவில்லை. அதை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் விரும்பவில்லை. இனிமேல் நான் இந்த சமூகத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறேன், எனவே எனக்கு தனி நீதி, அவன் சமூகத்தில் கடையனாக இருக்கிறான், அவனுக்கு தனி நீதி என்கிறதெல்லாம் இங்க இடப்படாது, இங்க இருக்கக்கூடாது என்றவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் சட்டத்தின் சமமானவர்கள், சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள். சட்டத்தின் சமமான உரிமை அவர்களுக்கு மறுக்கப்படக்கூடாது. இவர் ஒரு ஏழை, ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், தினக்கூலியாக இருக்கிறார், படிப்பறிவில்லை, தோல் கருப்பாக இருக்கிறது என்றெல்லாம் அந்த காரணிகளுக்காக சட்டத்தில் அவருக்கு உரிய மரியாதையையோ அவருடைய மாண்பையோ குலைப்பதற்கு அரசுக்கு அனுமதி இல்லை. அரசு அதை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த சமூக அந்தஸ்தில் கருத்தருகிற பாடம். ஏற்கனவே பார்த்தோம். இந்த சமூக அந்தஸ்திலே உயரே இருப்பவர்கள் சாதியிலே உயர்வாக இருக்கிறார்கள், சமயத்திலே பெரும்பான்மையாராக இருக்கிறார்கள், கல்வியிலே அதிகமான இதை கற்றிருக்கிறார்கள். ஏழைகள் வாழுகிற இடத்தை இந்த சமூகம் சேரி என்று சொல்லுகிறது. பணக்காரர்கள் மிக உயர்ந்த மாளிகைகளில் வசிக்கிற பொழுது ஏழைகள் குடிசைகளிலே, சேனி பகுதிகளிலே அல்லது தண்ணீர் வசதியற்ற பகுதிகளிலே வாழ்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு ஏற்பவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது. அதை போராடி பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு அவர்களால் இயலாது. அப்ப யாருதான் அவர்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போதுதான் அவர்கள் பெரும்பான்மையின மக்கள், பெரும்பான்மையினான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் இந்த தேசத்தில். ஆனால் அவர்களுக்கு அவர்களோடு இணைந்து குரல் கொடுக்கிற பொறுப்பை இந்த இணைந்தல் இயக்கம் முன்னெடுக்க. நாம் கற்றுத் தேர்ந்தவர்கள், ஓரளவு வசதி படைத்தவர்கள், இந்த சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள், நாம் முன்வர வேண்டும். இது ஏதோ அவர்களுக்கு செய்கிற ஒரு உதவி அல்ல, மாறாக இந்த தேசத்தை ஒருங்கிணைந்து கட்டி எழுப்புவதற்காக நாம் அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அனைவரும் இணைகிற பொழுது கண்டிப்பாக அந்த மாற்றம் என்பது சாத்தியம். அதுவரையிலும் அவர்கள் எப்போதுமே சமூக அந்தஸ்திலே கீழே தான் தள்ளப்படுகிறார்கள், இன்னும் அதிகமாக அழுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஏழைகள் எவ்வளவு துயரங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே சொந்தமாக இல்லாத ஒரு நாடாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. கல்வி இன்றைக்கு அது எட்டாக்கனியாக போய்கொண்டிருக்கிறது. வெறும் அரசு பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு போதுமான அக்கறையோடு கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. எனவே எல்லா பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளை நல்ல கல்விக்காக உயர்ந்த பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப விரும்புகிறார்கள். ஆனால் அவையெல்லாம் பணம் ஒன்றையே, லாபம் ஒன்றையே பிரதானமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றவையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியான இந்த ஏழைகளுடைய உழைப்பு மொத்தமும் சுரண்டப்படுகிறது. இவர்களுக்கு நோய் வருகிற பொழுது சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள் மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கு வெகு எளிதாக சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த ஏழைகளுக்கு இருக்கின்ற அரச மருத்துவமனைகளுடைய தரத்தை போய் பாருங்கள், அவை பராமரிக்கப்படுகிற விதத்தை போய் பாருங்கள், அங்கே வழங்கப்படுகிற உணவை போய் சோதித்து பாருங்கள். இவையெல்லாம் சட்டத்தின் முன் அல்ல, முதலில் சமூகத்தின் முன்பாகவே நாம் சமமாக மதிக்கப்படாமல் இருக்கிறோம். இந்த சமூகம் உரிய மரியாதை இவர்களுக்கு வழங்குகிறதா என்று கேட்டு பார்க்க வேண்டும். இந்த சமூகம் எப்பொழுது இவர்கள் எல்லோரும் நாம் சமமானவர்கள் என்கிற கருத்தாக்கத்தை இதயத்தில் இருத்தி கொண்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது இவர்களும் என்னுடைய உறவுகள், சொந்தங்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், இந்த நாட்டினுடைய குடிமக்கள், நாம் எல்லோரும் ஒரே அரசியலமைப்பு சட்டத்தால் ஆளப்படுகிறோம், இந்த அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை உறுதியாக இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பினரும், எல்லா நிலையினரும் உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் இவர்களுடைய விடியலுக்காக நாம் உழைக்க முன்வர முடியும். எனவே இன்றைக்கு உங்களிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இப்படிப்பட்ட மக்கள் பெரும்பான்மையினராக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களுக்கு இன்றும் நீதி மறுக்கப்படுகிறது. 75 ஆண்டுகளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் இவர்களுக்கு சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்பட முடியாத சூழலுக்கு காரணம் அவர்கள் இருக்கின்ற சமூகத்தில் அவர்களுடைய அந்தஸ்து. எனவே அவர்களையும் மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அரசுகளை உருவாக்குவதில் மக்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்வதில் இணைந்தெழு தமிழ்நாடு இயக்கத்திற்கு பங்கு இருக்கிறது. ஒருங்கிணைவோம், செயல்படுவோம். கண்டிப்பாக நம்முடைய சமூகம் என்பது சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற சமூகமாக இருக்கட்டும் என் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இணைந்தமைக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம்.